ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திருமதி ரேணு யூடியூப் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களும் நல்லா இருக்கோம். இன்றைக்கி வந்துட்டு 2 நாள் எடுத்திருந்த வீடியோ தான் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். இது இன்றைக்கி காலையில் வந்துட்டு ஒரு 5:30 போல் எழுந்திரிச்சிட்டு சிம்பிளாக ஒரு கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம சமையல் வேலைக்கு வந்துட்டு போயாச்சு. அப்புறம் வந்துட்டு நான் முதல் நாள் வந்து செஞ்சுருந்தது தீபாவளிக்காக ஒரு ஸ்வீட் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணியிருந்தேன். எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஈஸியாக சிம்பிளாக வந்துட்டு சொல்லியிருக்கேன். எப்படி செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம இன்றைக்கி காலையில் போட்டிருந்த கோலம்லாம் பார்த்துட்டு அப்புறம் நம்ம வந்துட்டு பூக்கள் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிறத வந்து பார்த்துக்கலாம். இது வந்துட்டு ஊமத்தலைன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த பூ தான். நிறையா வந்துட்டு அந்த கேட் பக்கத்துலேயே வந்துட்டு இருந்துச்சா, பிடுங்கி போடுறதுக்கும் மனசே இல்லாமல் சரி நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். வீட்டுக்கு சைடில் தானே இருக்குது அதனால். அப்புறம் வந்துட்டு இன்றைக்கி லன்ச் வந்துட்டு உருளைக்கிழங்கு வறுவல் செஞ்சுருந்தேன். முட்டை வந்துட்டு அவிச்சு வச்சுருந்தேன். அப்புறம் வந்துட்டு சாதம், இன்றைக்கி தக்காளி சாதம் தான் வந்துட்டு செஞ்சுருந்தேன். தக்காளி சாதம் வந்துட்டு டக்குன்னு நம்மளுக்கு ரெடி பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்குமா, அதனால் வந்துட்டு டேஸ்ட்டாகவும் இருக்கும். பசங்க எப்போயுமே வந்துட்டு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு சாப்பிடுவாங்க. அதனால் அது வந்துட்டு ரெடி பண்ணி பேக் பண்ணி அவங்களுக்கு வந்துட்டு கொடுத்து விட்டாச்சு. அதுக்கப்புறம் இது முதல் நாள் வந்துட்டு நான் எடுத்திருந்தது தான். ஜாங்கிரி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு உளுந்து வந்துட்டு ஊற வச்சுருந்தேன். ஒரு குட்டி டம்ளரில் 1 டம்ளர் உளுந்து இருக்கும். ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா ஊறினதுக்கப்புறம் நல்லா திக்காக வந்துட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இன்றைக்கி வந்துட்டு நான் மிக்சியிலேயே தான் வந்துட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டேன். கொஞ்சமாக தானே இருந்துச்சு அதனால். அப்புறம் எல்லாருமே வந்துட்டு கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து கலந்துக்கலாம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நான் இன்றைக்கி வந்துட்டு மைதா மாவு தான் ஒரு 2 ஸ்பூன் பக்கம் இருக்கும் சேர்த்துட்டு, அதுக்கப்புறம் கலருக்காக வந்துட்டு ஃபுட் கலர் கொஞ்சோண்டு வந்துட்டு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம உப்பு லைட்டாக வந்துட்டு சேர்த்துக்கலாம். அப்போ தான் வந்துட்டு நம்மளுக்கு எந்த ஸ்வீட்டுமே வந்துட்டு உப்பு சேர்க்குறப்ப தான் வந்துட்டு அந்த ஸ்வீட்டோட டேஸ்ட்டு தெரியும். அதனால் வந்துட்டு கொஞ்சமாக எப்பயும் போல் நம்ம சேர்த்துக்கலாம். அப்புறம் பாகு வந்து காய்ச்சறதுக்கு ஒரு 3 கரண்டி அளவு வந்துட்டு சர்க்கரை வந்து எடுத்துக்கிட்டேன். நம்ம வந்துட்டு உளுந்து கம்மியாக தானே போட்டிருக்கோம், அதனால் இவ்வளவுக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிக்கலாம். ரொம்ப அப்புறம் சர்க்கரை பாகு வச்சிட்டோன்னா ரொம்ப ஓவராக மீதம் இருக்கும். அப்புறம் அதுக்கு மறுநாள் வந்துட்டு வேறு ஏதாவது ரெடி பண்ணுறது மாதிரி ஆயிரும். அதனால் கம்மியாகவே தான் வந்துட்டு தேவையான அளவு கரெக்டாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருந்தேன். அதுவுமே வந்துட்டு சர்க்கரை பாகு வந்துட்டு நம்மளுக்கு கரெக்டாக தான் இருந்துச்சு. அப்புறம் வந்துட்டு அதில் ஒரு 2 ஏலக்காய் வந்துட்டு தட்டி போட்டுக்கலாம் சர்க்கரை பாகு கொதிக்கிறப்பயே. கம்பி பதம் அதுக்கு முன்னாடி நல்லா அந்த கெட்டியாக பிசு பிசுன்னு வந்துட்டு கையில் ஒட்டுறது மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி பதம் வந்த உடனே வந்துட்டு இதை ஆஃப் பண்ணிவிட்டு வச்சுக்கலாம். அப்புறம் வந்துட்டு நம்ம எண்ணெய் வந்துட்டு சூடு பண்ணிவிட்டு ஜாங்கிரி வந்து சுடுறதுக்கு வந்துட்டு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம உப்பு அந்த கலர் பவுடர் எல்லாமே வந்துட்டு சேர்த்துருந்தோம்ல, அது வந்துட்டு நம்ம கை வச்சு நல்லா வந்துட்டு ஒரே சைடாகவே ரொட்டேட் பண்ணி நம்ம இது பண்ணோன்னா நம்ம வந்துட்டு கிளற நல்லா ஏர் உள்ளே போயிட்டு மாவு வந்து நல்லா பந்து மாதிரி வந்து ரெடியாகி வந்துடும். அதுக்காக தான் சாப்பிட்டா பாஞ்சு மாதிரி வந்துட்டு ரெடியாகும். அதுக்காக தான் வந்துட்டு நல்லா கிளறி எடுத்துக்கலாம். அப்புறம் வந்துட்டு இன்றைக்கி நான் ஜாங்கிரி சுடுறதுக்கு நல்லா திக்காக வந்துட்டு ப்ரௌன் கலரில் அந்த துணி ஒன்று இருக்கும்ல, அது வந்துட்டு இன்னும் நான் வாங்கி வைக்கலை. இனிமேல் தான் வந்துட்டு வாங்கணும்னு நினைக்கிறேன். எப்போயுமே மார்க்கெட் போகிறப்போ வந்துட்டு பார்ப்பேன். ஆனால் என்ன நினப்பேன்னா, நம்ம வந்துட்டு எப்போயாவது ஒரு டைம் செய்ய போகிறோம், இதுக்காக ஏன் திருப்பி இதுக்கு போய் வாங்கிட்டு வேஸ்ட்டாக அது ஒரு மூலையில் கிடந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே வந்துடுவேன். இனி ஆனால் கண்டிப்பாக வந்துட்டு வாங்கி வைக்கணும் போகிறப்ப. மிஞ்சி போனால் அது ஒரு 100 ரூபா அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ஒன்று வந்துட்டு வாங்கி வைக்கணும். அதனால் இன்றைக்கி வந்துட்டு இந்த ஆயில் பேப்பர் இருந்துச்சுல, அதையே வந்துட்டு அந்த கார்னரில் வந்து குட்டியாக கட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே வந்துட்டு நம்ம மாவு நல்லா கிளறினதுக்கப்புறம் உள்ளே போட்டுட்டு இதை வச்சே தான் வந்துட்டு நான் புழிஞ்சிக்க போகிறேன். உண்மையிலே இதுவும் நல்லா தான் இருக்குது. ஆனால் என்னென்னா கொஞ்சம் பால் கவர் இல்லைன்னா வேறு ஏதாவது அந்த கோன் மாதிரியே இருக்குல்ல, அந்த கவர்னால் நம்மளுக்கு கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் கை. இது வந்து நல்லா திக்காக இருக்கிறதுனால கொஞ்சம் நல்லா டைட்டாக புளிகிறப்ப கொஞ்சம் வருது, பரவாயில்ல. நல்லாவே இருந்துச்சுன்னு தான் சொல்லலாம். அந்தளவுக்கு ஒன்றும் ரொம்ப கஷ்டமாலாம் இல்லை. மித்தபடி வந்துட்டு எண்ணெய் ரொம்ப சூடு இல்லாமல் ரொம்ப கொதிக்கிற அளவுக்குலாம் வச்சிட்டோன்னா நம்ம இப்படி புளிகிறப்போ வந்துட்டு பிரிஞ்சு ஓடிடும் எல்லாமே. அதனால் வந்துட்டு ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு குட்டி குட்டியாக வந்துட்டு புழிஞ்சு விட்டுக்கலாம். இது வேகட்டும்னு சொல்லிட்டு வேறு லைட்டாக அடுப்பு கூட்டி வச்சு எடுத்தேன். அதுக்கப்புறம் அடுத்த ட்ரிப் வர்றப்போ பாருங்கள், அதுவாகவே வந்துட்டு பிரிஞ்சு ஓட ஆரம்பிச்சிருச்சு. அதனால் வந்துட்டு எப்போயுமே எண்ணெய் வந்துட்டு ரொம்ப ஹீட் இல்லாமல் தான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நல்லா வந்துட்டு மாவு வந்து பச்சை மாவு இல்லாமல் வெந்து வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துகிட்டு சுகர் பாகில் போட்டு பிரட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். 1 டம்ளர் குட்டியாக தான் வந்துட்டு போட்டிருந்தேன். இதுவே வந்துட்டு ஒரு
இந்த பிளேட் நிறையாவே வந்துட்டு வந்துருந்துச்சு ஜாங்கிரி. இப்போ எண்ணெய் ஓவர் சூடாக இருக்கவுமே வந்துட்டு நம்ம போடுறப்பயே வந்துட்டு அது அகலமாக வந்துட்டு பெருசாக ஆயினது மாதிரி வந்துட்டு ஆயிரும். அதனால தான் வந்துட்டு எப்பயுமே ரொம்ப ஹீட் இல்லாமல் வந்துட்டு வச்சுக்கணும். ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சோன்னா தான் நம்மளுக்கு வந்துட்டு கரெக்டாக இருக்கும். அப்புறம் எல்லாத்தையுமே வந்துட்டு அதே மாதிரியே அந்த மாவு எண்ணெய் பேப்பர்லேயே வந்துட்டு மாவு எல்லாத்தையும் வச்சுட்டு குட்டி குட்டியாக நம்ம வந்துட்டு போட்டு எடுத்து சர்க்கரை பாகில் வந்து பிரட்டிட்டு ஊற வச்சு எடுத்துக்கலாம். சூப்பராக வந்துட்டு ஜாங்கிரி வந்து இன்றைக்கி வந்து ரெடியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். சர்க்கரை பாகு ரெடி ஆயிடுச்சுன்னா 2-3 ட்ராப்ஸ் வந்துட்டு லெமன் புழிஞ்சு விட்டுக்கலாம். கரெக்டாக வந்துட்டு நம்ம பொறுமையாக கொஞ்சம் பார்த்து செஞ்சோன்னா வந்துட்டு சூப்பராக ரெடி ஆயிரும். எண்ணெய் மட்டும் சூடு இல்லாமல் வச்சுக்கிட்டோன்னா நம்ம நினச்சது மாதிரி குட்டி குட்டி ஜாங்கிரியாகவே வரும். எண்ணெய் சூடாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி தான் கொஞ்சம் அப்படியே வந்துட்டு பெருசாக அகலமானது மாதிரி ஆயிரும். அது மட்டும் கொஞ்சம் பார்த்துட்டு போட்டுக்கிட்டோன்னா நல்லாயிருக்கும். அதுபோல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். இதே மாதிரி அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி எல்லோருக்கும். இனிமேல் வந்துட்டு தீபாவளி நெருங்கி வர்றதுனால எல்லாருமே வந்துட்டு ஸ்வீட் பலகாரங்கள்லாம் செய்ய ஆரம்பிப்பீங்க. எல்லாருமே வந்துட்டு பார்த்து சேஃப்டியாக வந்துட்டு செய்யலாம் அப்படின்னு சொல்லிக்கிறேன். ஏன்னா நம்ம எண்ணெய் இதுங்கள்லாம் பொரிச்சு எடுக்கிறப்ப கவனமாக பார்த்துட்டு எல்லாமே செய்யணும்ல. அதனால் வந்துட்டு எதாக இருந்தாலும் பொறுமையாக பார்த்து செய்யணும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். எல்லாமே வந்துட்டு வரிசையாக சுட்டுட்டு எடுத்து வச்சுக்கலாம். ஃபைனலாக வந்துட்டு எவ்வளோ ஜாங்கிரி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு ஆரம்பிக்கிறப்ப வந்துட்டு கொஞ்சம் யோசிச்சுக்கிட்டே தான் இருந்தேன். மாவு வந்துட்டு அரைக்கணும், நிறையா வேலை இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி மாவு வந்து நம்ம அரைச்சி எல்லாம் ரெடி பண்ணதுக்கப்புறம் இந்த புழிஞ்சு விட்றப்ப வந்துட்டு சூப்பராக இருக்குது. நல்ல ஒரு ஜாலியாக வந்துட்டு நல்லா இருக்குது. ஏன்னா ஆனால் எண்ணெய் மட்டும் ஹீட்டு கம்மியாக வச்சுக்கிட்டோன்னா தான் வந்துட்டு நல்லா நம்ம நினச்ச மாதிரி வந்துட்டு குட்டி குட்டியாக வருது. அந்த ரவுண்டு போடுறதுக்குமே வந்துட்டு நல்லா ஜாலியாக சூப்பராக இருந்துச்சு. அதனால் கண்டிப்பாக வந்துட்டு செய்யலாம் இனிமேல் அடிக்கடி அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அவ்வளோதான், நம்ம ஃபைனலாக வந்துட்டு எல்லாமே போட்டு எடுத்தாச்சு. எவ்வளோ ஜாங்கிரி வந்திருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இவ்வளோ நேரம் நம்ம வீடியோவை பொறுமையாக பார்த்த எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். இதே மாதிரி எனக்கு தொடர்ந்து சப்போர்ட் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.